வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கைரேகை ஜோதிடம். இப்ப சொல்லக்கூடிய விதிகள ஆண்கள வலது கையில பாருங்க, பெண்கள இடது கையில கம்பேர் பண்ணி பார்த்துங்க. 9 நவகிரகங்கள்ல அந்த ஒரு நவகிரகத்தும் சூரியனுக்கு ஒரு காரகத்துவம், அதுல ஜட காரகத்துவம், உயிர் காரகத்துவம்ன்ற ஒரு அமைப்பு ஏற்படும். அதே மாரி குரு, சனீஸ்வரன், கேது, ராகு, அதே அமைப்புல உங்களுக்கு செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த மாரி உங்களுக்கு 9 நவகிரகத்துல உங்க கைரேகையில அந்த மேடுகள் எங்க இருக்கு? அந்த மேடுகளால் உங்களுக்கு என்ன பலன்கள்ன்றது தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ராஜ கிரகம் சொல்லக்கூடியவங்க, தலைமை தாங்கக்கூடிய கிரகம் சொல்லக்கூடியவங்க தான் சூரியன். அந்த சூரியன் சொல்லக்கூடியவங்க தான் அனைத்து விதத்திலயுமே உங்களுக்கு ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடிய அமைப்புன்ற மாரி கொண்டு வரும். அந்த சூரிய மேடு சொல்லக்கூடியது கரெக்ட்டா ரிங் ஃபிங்கர் கீழ இருக்கக்கூடிய இந்த மேடு தான் உங்களுக்கு இந்த சூரிய மேடு சொல்லக்கூடிய அமைப்பு. அப்ப அந்த சூரிய மேடு சொல்லக்கூடிய உயிர் காரகத்துவம்னு சொல்லக்கூடியது தந்தையை குறிக்கூடிய கிரகம். அப்ப தந்தை நல்ல ஒரு மனிதர், நல்ல ஒரு தகப்பன் சொல்லக்கூடியவங்க சூரியன் கெட்டு போகக்கூடாது. அப்ப அந்த சூரிய மேடு கெட்டு போகாம இருக்கணும். சூரிய மேடு எந்த மாதிரி பொசிஷன்ல இருந்தா ஆரோக்கியமா இருக்கும்? அப்படி பார்க்கும்போது பள்ளமா இருக்கக்கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு அதிகமா உப்பலாவும் இருக்கக்கூடாது. அளவுக்கு மேல அமுதம் நஞ்சு சொல்லக்கூடிய அமைப்புல உங்களுக்கு கொண்டு கொடுக்குறோம். தடைக்கோடுகள் சொல்லக்கூடியது இந்த மைனஸ் ஷேப்ல உங்களுக்கு தடைக்கோடுகள் வரக்கூடாது. மேல் நோக்கின கோடுகளா போகலாம். ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். அதே மாதிரி அந்த சூரிய மேட்ல திருசூல அமைப்பு ரேகைகள் வந்துச்சுன்னா, கவர்மெண்ட் ஜாப் சொல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லக்கூடிய நிலை. ஏன்னா கவர்மெண்ட்டை குறிக்கக்கூடிய கிரகமே சூரியன் தான். அப்ப அந்த சூரிய மேட்ல இந்த திருசூல அமைப்பு இருந்துட்டாலும், அதே அமைப்புல உங்களுக்கு கரெக்டா இந்த டைமண்ட் ஷேப் வடிவங்கள் வர்றதும், ப்ளஸ் உங்களுக்கு பார்க்கும்போது இந்த ரேகைகள்லேயே பார்க்கும்போது வி ஷேப் வடிவங்கள்லாம் வரும். இந்த மாதிரி ஒரு கேட்டகரிலாம் சூரிய மேடு இருந்துட்டுனாலே உங்களுக்கு யோகமாக இருக்கும். ப்ளஸ் ரிங் ஃபிங்கரையும் நம்ம கம்பேர் பண்ணணும். அந்த சூரிய விரல் சொல்லக்கூடியது மேல் நோக்கின கோடுகளாக இருக்கும். 3 கோடுகள் இருக்கும் உங்களுக்கு. அப்படியே 3 அடுக்கள்லையும் ஒரு மேல் நோக்கின கோடுகளாக பயணிச்சுன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் மூலியமா ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, பெரிய அளவில் பொலிட்டிக்கல் நட்பு வட்டாரங்கள், பொலிட்டிக்கல் இருக்கக்கூடிய நபர்கள் சொல்லக்கூடியவங்க, அவங்களுக்குலாம் இந்த சூரிய மேடும் சூரிய விரலும் நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் சொல்லக்கூடிய நிலை. இதை தவிர்த்து உங்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய கிரகம் சொல்லக்கூடியவங்க சூரியன். அந்த தலைமை தாங்கக்கூடிய இப்போ ஒரு 4 பேர் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் மூவ் பண்ணீங்கனாலே அவங்களால உங்களுக்கு மதிப்பு மரியாதை ஏற்படக்கூடிய நிலை. உங்கள் பேச்சுகள் எடுப்படும் சபையில். அதுக்கும் இந்த சூரிய மேடு நல்ல ஒரு வலுவாக இருக்கணும். அப்போ இந்த உயிர் காரகத்துவம் ஜட காரகத்துவம் சொல்லக்கூடிய அமைப்புக்கு உயிர் காரகத்துவம் சொல்லக்கூடியது தந்தையை குறிக்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி ஜட காரகத்துவம் சொல்லக்கூடியது உங்களுக்கு அரசாங்கம், அதேமாதிரி பதவி, ப்ரொமோஷன் சார்ந்த விஷயங்கள், அவர் இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் சொல்லக்கூடிய அமைப்பு, பெரிய பெரிய மல்டி மில்லியனர் பிஸ்னஸ்லாம் பண்ணுறவங்களாம் அவங்களுக்கு இந்த சூரிய மேடு சொல்லக்கூடியது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்லக்கூடிய அமைப்பு. ஏன்னா ஒரு கம்பெனியை வச்சு நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணோம்னா அதில் இந்த சூரிய மேடு நல்ல ஒரு வலுவாக இல்லைன்னா பண்ண முடியாது. ஏன்னா அதை தக்க வச்சுக்க முடியாது. இப்போ தந்தை வரைக்கும் அந்த பிஸ்னஸில் நல்லா கொண்டு போடுவாங்க. ஆனால் மகன்கிட்ட அந்த பிஸ்னஸ் டேக் அப் ஆகக்கூடிய அமைப்பில் அவர் சரியான நிர்வாக திறமை இல்லாமல் அந்த பிஸ்னஸ் டவுன் ஆகும். அதுக்கு முக்கியமாக இந்த சூரிய மேடு நல்லா இருக்கணும்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அப்போ இவரோட காரகத்துவம் சொல்லக்கூடிய அமைப்பு உடல் ஆரோக்கியத்திலையும் சரி, நல்ல ஒரு கட்டுக்கோப்பான ஒரு மனிதர் சொல்லக்கூடிய அமைப்பு, நல்ல ஒரு தேஜஸான மனிதர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நபர்கள்லாம் பார்க்கும்போது இந்த சூரிய மேடு வலுவாக இருந்துட்டாங்கன்னா சூரியனோட ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க சும்மா ஒரு இடத்துல உக்காந்துருந்தா கூட மற்றவங்க இவங்களுக்கு வேலை செய்வாங்க. ஒரு பெண்ணு விழுதுனா கூட அந்த பெண்ணை இவர் குனிஞ்சு எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. வேற ஒரு எடுத்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆளுமை திறமை உடைய அமைப்புன்றது தான் இந்த சூரிய மேடு வலுத்து இருக்கிறவங்களுக்கு சூரிய விரலும். அதே நிலைப்படி பார்க்கும்போது இவங்களோட அமைப்புக்கு இந்த சூரிய மேடு கெட்டு போயிருந்துன்னா இயர்லி மார்னிங் சூரிய நமஸ்காரம் பண்ணணும். அதே மாதிரி சூரிய நாராயண கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா ஒரு மாற்றங்கள் இவங்களுக்கு ஏற்படும். அதுலேயும் சண்டே சூரிய நாராயண கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப யோகங்கள் சொல்லக்கூடிய அமைப்பு. அப்போ இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் உங்களோட கைரேகைகளை இருக்கான்னு பாருங்க. ஒவ்வொரு வாரமும் இந்த மேடுகளை பற்றியும் நம்ம கம்பேர் பண்ணி நம்ம சொல்ல போகிறோம். இந்த வாரம் மாதம் நம்ம 9 நவகிரகங்களில் ராஜ கிரகம் சொல்லக்கூடிய தலைமை தாங்கக்கூடிய கிரகம் சொல்லக்கூடிய சூரிய மேடை பற்றி நம்ம சொல்லியிருக்கிறோம். நெக்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு கரெக்டாக குரு
அந்த குருமேடு நல்லா இருக்கா, குருமேடு நல்லா இருந்ததுன்னா குரு பயிற்சி ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் கிடைக்கும் லைஃப்பில், நல்ல மாற்றங்கள். அது நல்ல விதமாக இருக்கிறாங்களா, இல்லை அந்த குரு கெட்டு போயிருக்காங்களா, அந்த மேடு என்ன பொசிஷனில் இருக்குது, குரு விரல் சொல்லக்கூடிய இண்டெக்ஸ் ஃபிங்கர் என்ன மாதிரி பொசிஷனில் இருக்குது, இதெல்லாம் அடுத்த பதிவில் நம்ம வந்து பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீக்கில் பார்க்கலாம். இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிங்க. உங்கள் கமெண்ட்டுக்கு உண்டான ரீப்ளே உங்களுக்கு கிளியராக கிடைக்கும். அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.